ரப்புல் ஆலமீன் அந்த ரசூலை பற்றி எமக்கு அறிமுகப்படுத்துகின்றான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிடத்திலிருந்து ஒரு தூதர் உங்களிடையே வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை தன்னுடைய சிரமமாக, தன்னுடைய கஷ்டமாக உணரக்கூடியவர். சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்கிறான் பாருங்கள் அல்லாஹ். உங்களுடைய கஷ்டம் அந்த நபிக்கு கஷ்டமாக இருக்கும், உங்களுடைய சிரமம் அந்த நபிக்கு சிரமமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஹரீசுன் அலைக்கும், உங்களுடைய வெற்றியின் மீது பேராசை உடையவர்கள், உங்களுடைய ஹிதாயத்தின் மீது, உங்களுடைய நேர்வழியின் மீது, இந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய அருளின் கீழ் கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே உங்களுடைய தூதர் மிக பேராசை உடையவர். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்று கொடுக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் அல்லாஹ்வுடைய தூதருடைய உண்மையான அந்தஸ்தை, உண்மையான மதிப்பை அறிந்திருந்தால் இந்த சமூகத்துடைய நிலைமை இப்போது இப்படி இருந்திருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடுத்தார்களோ அதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தி தடுத்திருந்தால் இந்த சமூகம் இந்த உலகத்திலே வெற்றியுடைய சமூகமாக, கண்ணியமுடைய சமூகமாக, மதிப்புடைய சமூகமாக, உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய சமூகமாக மாறி இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களை, நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபியை அழைக்கக்கூடிய அழைப்பை நீங்கள் படித்து பாருங்கள், ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். அத்துணை ரசூல்மார்களை அல்லாஹ் அழைக்கின்றான், அத்துணை நபிமார்களை அல்லாஹ் அழைக்கின்றான். தன்னுடைய கலீலான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை